Exercise 5.1, question number 9. If n is a positive integer, using binomial theorem, so that 9 power n plus 1 minus 8n minus 9 is always divisible by 64 ன்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்போவுமே 64ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லணும். இப்போ இந்த 64 அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய 9 1 plus 8 பிரிச்சோம் அப்படின்னா 8 பவர்ல வரும்போது என்ன ஆகும்? 64ஆல டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்? இந்த 9 பவர் n plus 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 9 பவர் n plus 1 64க்கும் 8க்கும் ரிலேஷன் இருக்கிறதுனால எப்படி பிரிச்சுக்கலாம்? 1 plus 8 பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய ஜெனரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணிக்கோங்க. x plus a the whole power n. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸ்னுடைய வேல்யூ 1, ஏனுடைய வேல்யூ 8, என்னுடைய மதிப்பு என்னன்னு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது r பிளஸ் 1th டேர்ம் அந்த டேர்ம் எப்படி இருக்கும்? NCr x பவர் n மைனஸ் ஆர் a பவர் ஆர்ன்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடியது 9 பவர் n பிளஸ் 1 1 பிளஸ் 8 த ஹோல் பவர் n பிளஸ் 1 பிரிச்சிருக்கோம். அப்போ அங்க NCrன்னு வரணும். அப்போ என்னுடைய மதிப்பு n பிளஸ் 1 இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்க போறோம்? என்ன n பிளஸ் 1 எழுதிக்க போறோம். ஸோ n பிளஸ் 1 சி முதல் டேர்ம்ல 0 அப்ளை பண்ணணும். எக்ஸ்னுடைய வேல்யூ 1 இருக்கு. ஸோ பவர்ல n மைனஸ் ஆர் தட் மீன் என்னுடைய மதிப்பு n பிளஸ் 1, ஆருடைய மதிப்பு 0. ஸோ n பிளஸ் 1 இன்டு a பவர் ஆர்னு வரணும். ஏனுடைய மதிப்பு 8, ஆருடைய மதிப்பு 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 6 பதிலா 1 அப்ளை பண்ணுங்க. ஸோ n பிளஸ் 1 சி 1 1 பவர். ஸோ n பிளஸ் 1 மைனஸ் 1 என்னன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து 8 பவர் 1. ஸோ அடுத்து வர வேண்டியது n பிளஸ் 1 சி 2 1 பவர் n பிளஸ் 1 மைனஸ் 2 n மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ 8 பவர் 2. ஸோ அடுத்து r equal to 3 அப்ளை பண்ணலாம். ஸோ n plus 1 c 3 1 பவர் n plus 1 minus 3 n minus 2 கிடைக்கும். ஸோ 8 பவர் 3. ஸோ அப்படியே போகும்போது the last term n plus 1 c n plus 1 1 பவர் 0 8 பவர் n plus 1. இப்போ பவர்ல 0 இருந்துச்சுன்னா என்ன சொல்லிடலாம்? 1ன்னு சொல்லிடலாம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ n plus 1 z0 அப்படின்றது 1 1 பவர் எனிதிங் 1 8 பவர் 0 1. ஸோ டோட்டலா 1. ஸோ n plus 1 c 1 உடைய மதிப்பு n plus 1 1 பவர் எனிதிங் 1 தான் கிடைக்கும். ஸோ 8 பவர் 1 8. நெக்ஸ்ட் டேர்ம் n plus 1 c 2 1 பவர் n minus 1 1. ஸோ 8 பவர் 2. ஸோ அடுத்து வரக்கூடியது n plus 1 c 3 1 power anything 1. ஸோ அடுத்து 8 power 3 இருக்கு. the last term n plus 1 c n plus 1 1 கிடைக்கும். 1 power 0 1 கிடைக்கும். ஸோ 8 power n plus 1 கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ல 8ன்றது மல்டிப்ளை இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 8 into n 8n 1 into 8 8ன்னு கிடைக்கும். ஸோ 1 plus 8n plus 8 plus n plus 1 c2 8 power 2 plus n plus 1 c3 8 power 3 up to 8 power n plus 1 கிடைக்குது. ஸோ இதுல நம்மளுக்கு பாருங்க 1 plus 8 9 கிடைக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 8n plus 9 plus இப்ப கவனிங்க, இந்த டேர்ம்ல இருந்து எல்லா டேர்ம்லையும் 8 power 2 காமனாவே இருக்கும். சரிங்களா? 8 power 2 8 power 3 என்ன இருக்கு? 8 power 2 into 8. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? 8 power 2 into என்ன பண்ணிக்கலாம்? 2 மைனஸ் பண்ணி எழுதிக்க முடியும். சோ n minus 1 ன்னு பிரிச்சுக்கலாம். அப்ப எல்லா டேர்ம்லயும் என்ன கிடைக்குது? 8 power 2 காமனா கிடைக்குது. சோ இந்த மூணு டேர்ம்ல தான் இல்ல, ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்லயும் என்ன இருக்கு? 8 power 2 காமனா இருக்கு. சோ அதான் என்ன பண்ணிருக்கோம்? காமனா எடுத்துறோம். சோ ரிமைனிங் n plus 1 c2 8 power 2 வெளிய எடுத்தாச்சு. சோ இங்க n plus 1 c3 into 8 up to சோ என்ன பண்ணிருக்கோம்? பவர்ல 2 வெளியில எடுத்துறோம். அப்ப என்ன பண்ணலாம்? -2 போட்டீங்கன்னா
minus 1 மாறிடும். So 8 power n minus 1. So 8 power 2 அப்படின்றது 64. So இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து வந்துருங்க. ஸோ இங்கே 9 பவர் n plus 1 இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வரக்கூடியது 9 பவர் n plus 1 minus 8n minus 9 is equal to 8 power 2ன்றது 64. So n plus 1 into C2 plus n plus 1 C3 8 up to 8 power n minus 1. So இங்க என்னவாகுது, 64 உடைய ப்ராடக்டா இருக்கு. அப்போ 64 ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய எல்லா டேர்ம் என்ன பண்ணும், 64 ஆல டிவைட் ஆகிரும். So which is divisible by 64. So 64 ஆல டிவைட் ஆகுது. So இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடியது 9 power n plus 1 minus 8n minus 9 is always divisible by 64 for all positive integer n. So statement எழுதி complete பண்ணிடுங்க. Is a final answer. Thank you.